டெய்லி வீட்டில் வேலை செஞ்சு டயர்ட் ஆகுதோ இல்லையே, இந்த காலையில் என்ன சமைக்கலாம் நைட் என்ன சமைக்கலாம்னு யோசிச்சு வச்சே என் மூலம் டயர்ட் ஆயிடுது. கேட்குறவங்கள்ட்ட கேட்டாலும் எதையாவது செய்யமான்றாங்க. நானும் ஒரு 1/2 மணி நேரமாக உட்காந்து நைட் சாப்பாடுக்கு என்னடா செய்யுதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு டிங்கின்னு ஒரு சத்தம் என் சிறுமூலையிலிருந்து. என்னடா அப்படின்னா, இடியாப்பத்துக்கு மாவு அரைச்சு வச்சிருக்கையில முண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடா ஆமா இல்லடா, அண்ணன் மறந்தே போயிட்டடான்னு சொல்லிட்டு இது இடியாப்பம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதில் என்ன ஒரு அழகான விஷயம்னா, நானே என் கையால் அரைச்ச மாவில் இடியாப்ப பூ போல வந்துச்சு அப்படின்றது என்னால் நம்பவே முடியல. இட்ஸ் மெடிக்கல் மிராக்கள். அதுக்கு கூட சைட் டிஷ்க்கு வந்து வடக்கறியும் வந்து வச்சிருந்தேன். என் வீட்டுக்காரருக்கு வைக்கும் போது எங்க இதை உங்க இலையில வைக்கவா இல்லை என் தலையில வைக்கவா, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டா இருந்துச்சு. அவங்களும் சாப்பிட்டு பார்த்து சூப்பரா வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இதோட ரெசிபி எல்லாமே லாங் வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. வகை வகையா செஞ்சு விதவிதமா சாப்பிட்றதுலாம் முக்கியம் கிடையாது. நானும் ஒல்லியா இருக்கேன் சொல்லி ரொம்ப நாளா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு வார காலமா லைட்டா தொப்பை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு டயட்ல இருக்கலாம் நாளைக்கு டயட்ல இருக்கான்னு சொல்றேனே தவிர நம்மளால வந்து இருக்க முடிய மாட்டேங்குது. அப்படியே ஸ்ட்ரிக்டா இருக்கும்போது கையில எதையாவது வாங்கி கொடுத்து மனசை மாத்திடுறாங்க. எப்படிதானோ தெரியல. அவ்வளவுதான். நாளைக்கு இன்னொரு மினி விலாக்ல பார்க்கலாம். பாய்.